எந்த பீச்சும் பார்க்கலாம் கேட்கலாம். பேக பீச்சுக்கே போகலாமா? போட் ரைடு நோ ஒன் அண்ட் ஒன்லி மோட்டோ விளாக். நம்ம இந்தியாவில் இருக்கிற அழகிகளாக இங்கே தான் இருக்கிறாங்க போல இருக்குது. பல வருடங்களுக்கு முன்னர் வந்தேன், இப்பொழுது அனைத்தும் மாறிவிட்டன. வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃபாரினர்ஸ் கோவா, பியூட்டிஃபுல் கோவா. முந்திரி காடு, முந்திரி கோட்டை வாசம். கோவா வைப்பில் ஒரே குதூகலம் தான். நேற்றெல்லாம் பாகா பீச்சில் எல்லாம் சுற்றணும், அவ்வளோதான். நல்லா இருந்தது. இப்போ வந்தாங்க நான் ரூம் தங்கிற ரூமு 2 நாளைக்கு 2240 ரூபா. பட் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், அஞ்சனா பீச்சு பார்க்க போகிறோம். அஞ்சனா பீச்சு அக்கடா போட்டு அப்புறம் இது அம்பர்லா பீச்சு ஒன்று இருக்குது, அது ஒன்று சால்ட் லேக் வாட்டர் ஏதோ ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அப்புறம் திரும்ப நைட் லைஃப் போகலாமா? எந்த பீச்சும் பார்க்கலாம் கேட்கலாம். பேக பீச்சுக்கே போகலாமா? ஓகே, அதுக்கே போகலாம். நேற்று பார்த்துருப்பீங்க மக்களே, நேற்று பார்த்துருப்பீங்க. ஒரு ரூம் என்ன அது, ஒரு பப்பு தான். எல்லாம் பிடிச்சிட்டு விட்டு 500 கூட 2000 கூடன்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நம்மளுக்கு பப்பெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நம்மளாம் பட்ஜெட் ட்ராவலர் இல்லையா, நம்மளோட செலவும் ஆகாது, செலவும் பண்ண மாட்டோம். நாங்கள் அந்த மாதிரி கன்ஜூஸ் பசங்க. போகலாம் ப்ரோ. ஓகே, போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அஞ்சனா பீச்சுக்கு. நேற்று நைட்டில் ஒன்றையும் விளாக் பண்ண முடியல. இப்போ டே டைமு கோவா விளாக் பண்ணுறோம். ரோட் ட்ரிப், பனாஜி சிட்டி ரோட் ட்ரிப். இங்கே எதுவும் போட்டில் போகிற ஐடியா இல்லைங்க எங்களுக்கு. ஆல்ரெடி போட்டிங்கெல்லாம் அங்கேயும் போய் வந்துட்டோம் இல்லையா, அதனால் இங்கே போட்டில் போகிற ஐடியாவே இல்லை. பெரியல் வேறு போயிட்டோம், அதெல்லாம் நல்லா இருந்தது. அதனால் நோ யூஸ் போட் ரைடு, நோ ஒன் அண்ட் ஒன்லி மோட்டோ விளாக். நம்ம கோவா பனஜியில் என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, அழகான மலைப்பாதைகள், மிகவும் பிரம்மாண்டமான செட்டிங்கில் இருக்கிற பீச் ஸ்டேஸு, அப்புறமேட்டு பீச்சு, இதுதான் ஃபேமஸுங்க. அது கூட நம்ம இந்தியாவில் இருக்கிற அழகிகளாக இங்கே தான் இருக்கிறாங்க போல இருக்குது. ஒவ்வொரு பொண்ணும் அழகாக இருப்பாங்க, ரசிக்கலாம், அவ்வளோதான். அதை பற்றி அதுக்கப்புறம் ஒரு ஒன்றும் கிடையாது. சும்மா ஜாலியாக ஊர் சுற்றலாம், பார்க்கலாம், போகலாம், அவ்வளோதான். சாப்பிட்ணும் கீப்பிடணுனாக்கா எல்லாமே காஸ்ட்லி. வாவ், ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி வைப்பாக இருக்குது. ஓகே, போகலாம். இந்த மலையை ஏறி இறங்கினா தான் அஞ்சனா பீச்சோ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், சரியா தெரில. என்ன பீச்சா மக்களா, அஞ்சனா பீச்சு ஆயா பீச்சுன்னு வந்தால் போயிட்டே இருக்குது. எங்கே தான் இருக்குதுன்னு தெரிய மாட்டுது. டர்ன் லெஃப்ட்டுன்னு இருக்குது. ஓ வந்துட்டு நினைக்கிறேன் பீச்சுக்கிட்ட. மக்களே, அஞ்சனா பீச் வந்துட்டோம். இது அஞ்சனா பீச் வந்தோடனே போட்டிங் போகிறான்னு கேட்குறாங்க. ஐலாண்டு தான், ப்ரைவேட் ஐலாண்டு, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். பார்க்கலாம், ஃபஸ்ட் நான் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பிளான் பண்ணாங்க. இங்கே ரெசார்ட்லாம் இருக்குது, நைட் ஸ்டேலாம் இருக்குது, பரவாயில்ல. பட் காஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துலலாம். பட்ஜெட்டு ட்ரை பண்ணோம், எங்கே என்ன யாருக்கு கேட்குது, உள்ளே வந்தால் தான் தெரியுது. இந்த இடத்துல குளிக்கக்கூடாது மக்களே, டேஞ்சர் பிளேஸு. அப்படியே ஆளை எடுத்துகிட்டு போயிடும், அலையிலே தெரியும் உங்களுக்கு. சும்மா அலையை ரசிக்கணும், அவ்வளோதான். பல வருடங்களுக்கு முன்னர் வந்தேன், இப்பொழுது அனைத்தும் மாறிவிட்டன. இது விதமாக பலபலமான இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஏமாத்துக்க ஆரம்பிச்சிடறானுங்க. நைட்டு எவ்வளோ கொக்கி போட்டானு எங்களுக்கு ஒன்றும் முடியல. அந்த ரூமு கொடுத்துருக்குறான்லையா, அவன் யாரோ வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருக்கான். அவன் வந்து இங்கே போ அங்கே போன்றான். போட எங்களால் பட்ஜெட் இல்லை, நாங்களாம் பட்ஜெட் ட்ராவல்னு சொல்லிவிட்டு வேணான்னு சொல்லிட்டோம். பட் ஓகே, எல்லாம் நல்லா இருக்குது.
காலங்காலத்தில் பீரை ஓப்பன் வச்சு குடிச்சிட்டு உட்காந்துக்கிறா ஒருத்தி. அதுக்கு பேர் தான் கோவா. கோவா ரைட் நோ. அஞ்சனா பீச்சு காலையில் நைட்டெல்லாம் பார்ட்டி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால இன்றைக்கி கூட்டமே இல்லாமல் இருக்குது. காலங்காலத்தில் ஈவினிங் தான் கூட்டம் வரும். பிளாகர் நம்மளை பார்த்து கை காட்டுறதா பிளாகர்னு சொன்னேன். வா ஃபுல்லு ரெசார்ட்டு போய்கிட்டே இருக்குது. பர்ஃபெக்டான பிளேஸு ஒரு அஞ்சனா பீச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல் நிறைய இருக்குது. பட் என்னன்னாக்கா சேஃப்டியாக இருக்கணும். பவளப்பாறைகள் இதெல்லாம் ஜாரிகிரி வந்து டப்பு டுப்புன்னு அடிபட்டுரும். நல்லா இருக்குது மக்களே, கும்முன்னு இருக்குது மக்களே. அங்கே பாருங்கள் பெரிய ஆளை. ஐயோ ஐயோ ஹே சூப்பராக இருக்குது மக்களே. இது பெருசாக வரும். முன்னாடி ஒரு ஷூட் எடுக்கலாம், நல்லா இருக்கும். தூக்கி போட்டுருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. கோவாவில் வந்து சாப்பாடு தாங்க ரொம்ப கஷ்டம். ஐயோ கடவுளை, சாப்பாடு சும்மா வச்சு தீட்டுறாங்க பில்லுங்க. இப்போ வந்து எங்கே போயின்னு இருக்கிறோம்னா நான் பிச்சது அம்போர்லா பீச்சா ஏதோ சொன்னாங்க. அந்த பீச்சு தான் மேப் போட்டு போயின்னு இருக்கிறேன். இன்னும் 15 கிலோமீட்டரு. அஞ்சனா பீச்சிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். அங்கே ஃபாரினர்ஸ் அதிகமாக இருப்பாங்களாம். சரி, நாமளும் ஃபாரினர்ஸ் கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரணும்னு கிளம்பிட்டு இருக்கிறேன். ஏகப்பட்ட டிராஃபிக்கு பனஜி சிட்டிக்குள்ளே. ஓஹோஹோஹோ கொரன்னு போகிறாங்கல்லாம். எந்த ஊர் போனீங்களாம் பார்த்து போங்கப்பா. வாட் ஏ பியூட்டிஃபுல் சர்ச், ஒண்டர்ஃபுல் சர்ச் நேம்னா தெரில. நல்லா இருக்குது சர்ச்சு. தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. வெறும் தென்னை மரங்கள். எல்லாமே யமகா பேஷன் பைக் வச்சுட்டு ஓட்டின்னு இருக்கிறாங்க. எல்லாமே ரெண்டல் பைக்கு யமகா பேஷனாக தான் இருக்குது. யமகா நல்ல சேல் கோவாக்குள்ளே. ஏப்பா மக்களே, இன்னாயா கோவா நாயா பனஜி சிட்டி. அடடா நாயா இது எவ்வளோ பேர் பிரிட்ஜுக்குது. ஓகே மக்களே, சூப்பராக இருக்குது பிரிட்ஜு. அடடா அது தானே தான் அஞ்சனா பீச்சு. என்னது நான் பீச்சு அம்பர்லா பீச்சா அம்போ பீச்சோ அது நல்லா வரும் பொழுது. நடக்கட்டும். வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃபாரினர்ஸ். திஸ் இஸ் நாட் ஃபாரினர், திஸ் இஸ் இண்டியன். மாஜெஸ்டிக் ப்ரைட் கேசினோ. ஓ மை காட், இந்த இடத்துல கேசினோ இருக்குதான். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கேசினோ. Wow guys, lots of boats available in Goa. I know English. No, this is a foreigners. Why foreigners? How are you? He's not talking me. Okay, bye. Goa, beautiful Goa. Beautiful Goa. But foodle Goa not beautiful. Before 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோவா இப்போ இல்லைங்க. அப்போ என்னமா இருந்தது, சாப்பாடு அவ்வளோ நல்லாயிருக்கும், கம்மி ரேட்டு. நம்புறீங்களா நீங்கள்? வெறும் 3000 ரூபாய்க்கு 3 நாள் சுற்றி பார்த்துட்டு போனோம் கோவாவை, பனஜி சிட்டியை. இப்போ பார்த்தா 2 நாள் கூட அவ்வளோ. எங்களுக்கு ஆல்ரெடி 3000 ரூபாய் மேலே ஆகிடுச்சு. கடவுளே ஒயர் ரொம்ப சாப்பாடு கூட சாப்பிட முடியல. இந்த பாருங்க பைத்தியக்கார மாதிரி ஓட்டுன்னு போகிறான் வண்டியை. வண்டி வர தெரில அவனுக்கு, அப்படியே வரானே பைத்தியக்கார தேவையில்லை. டைமல் ஏறிங்கன்னா அந்த என்னதான் அம்பலா பீச்சு, என்ன பீச்சு, அம்பலா பீச்சு. அங்கே போய்ட்டு கரெக்டான நேம் சொல்கிறேன். ஹாய் கேர்ள். ஃபாரின் கேர்ள் பார்த்தா ஹாய் சொன்னேன். ஓகே, 9 கிலோமீட்டர் ஒரே ரோடு. மலை பயணிக்க வேண்டும். அடாடாடா தரமாக்குது மரம். தரமாக்குது மரம். ஓகே. ஓ மை காட். புஸ்குன்னு வருவானுங்க. ஆன் அடிக்க மாட்டானுங்க கூறுகட்ட பசங்க. அவன் பார்த்து போனோம் தான். ஓகே, ஆன் வச்சா நம்ம உஷாராகலாம்ல. ஏன்னா நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். கிட்டேருந்து அவன் புஷ்குன்னு நம்மளுக்கு புக்குன்னு ஆகிடுது. அப்படியே முந்திரி காடு, முந்திரி கோட்டை வாசம், நாளெல்லாம் ரைடு, டைம் பாஸுக்கு முந்திரி பழம், ஜாலியான ரைடு, கோவாக்குள்ளே போகிறோம். நல்லா இருந்தா மக்களே கமெண்டில் தட்டி விட்டு போங்க. நியர் ஆம்பால் பீச் வந்தாச்சு. 30 ரூபா வாங்கிங்கடா. என்னடா பண்ணுறீங்க? வாங்கி குப்பிலியாக போடுறீங்க. அதுக்கு ஒன்றா ரெடி பண்ணுறதுக்குனாடா. கலராக உள்ளது.
மிகவும் அழகாக உள்ளது. செம்மையாக இருந்தது, நல்லா இருந்ததுங்க.